துணிந்துணல் நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நமது துணிவான கேள்வி பதில் நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் நெறியாளர் ஹேமலதா. சமூகத்தில் எழுந்து வரும் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நமது ஆல் பிரஸ் மீடியா ஜேர்னலிஸ்டின் நிறுவனரும் தலைவருமான கார்த்திகேயன் ஐயா அவர்களை இந்நிகழ்விற்கு வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. சென்ற வாரம் நமது சேனலில் பதிவேற்றிய நேர்காணலுக்கு ஆதரவளித்த உங்களை அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. முதலாவதாக இந்நிகழ்விற்கு செல்லலாம். ஐயா, கேள்விகளுக்கு செல்லலாமா? கண்டிப்பாக. திமுக கூட்டணி தடுமாறி கொண்டிருக்கிறது என்று கூறும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தங்களின் கட்சி உறுப்பினர்களையே தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லையே, அதை பற்றி நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? கண்டிப்பாக இது அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமாக மாறியுள்ளது. உதாரணத்திற்கு நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட கூட்டணி குறித்து பேசும்போது இவர்களது உட்கட்சி பிரச்சனைக்கு உள்ளே நுழைந்து பேசக்கூடிய அந்த ஒரு நிலைமையானது தற்போதைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிலவி வருவதை நமது துணிந்துநில் நேயர்களும் பொதுமக்களும் நன்கு அறிவார்கள். காரணம், ஏதோ இவர்களிடத்தில் ஆளுமை திறன் இல்லையோ என்பது போல பொதுமக்களுக்கு ஒரு கருத்தோன்றலை தோற்றுவிப்பது போல அவர்களது நிகழ்வு அமைந்திருக்கிறது. இருப்பினும் கூட நீங்கள் கூறியது போல இவர்களது கட்சியை முதற்கட்டமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுத்தான் அடுத்தவரது கட்சியை பற்றி பேச வேண்டும் என்பது மரபு. இதை மறந்துவிட்டு இவர்களது கட்சியிலேயே இருக்கக்கூடிய பிரிந்து சென்றவர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் சொல்றது போல பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒரு சாதாரண ஏதோ ஒரு நார்மலான தொண்டர்கள் கிடையாது. அவர்களெல்லாம் ஒரு மாபெரும் ஆளுமையாக இருந்தவர்கள் தான். நமது சசிகலாவாகட்டும், நமது தினகரன் ஆகட்டும், அதே போல ஓபிஎஸ் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் அந்த அதிமுகவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த தலைமைகள். அவர்கள்தான் பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அந்த பிரிந்து சென்றவர்களை குறைத்து மதிப்பிடுவது, எப்பவுமே ஒரு எதிரியை குறைத்து மதிப்பிடுவது ஒரு நல்ல ஒரு தலைவனுக்கு அழகான பண்பாக இருக்காது. அதனை எடப்பாடியார் செய்வது போல நான் அறிகிறேன். அவ்வாறு அவர்கள் செய்திருந்தால் தயவு கூர்ந்து எதிரிகளை எப்பவுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏனெனில் எதிரிகள் நம்மை விட பலசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு ஆளுமை பண்புள்ள முன்னாள் முதலமைச்சர் உட்பட அவர்கள். அதுபோல தலைமைகளை நாம் நீக்கிவிட்டு இந்த கட்சியை நடத்தும் பொழுது ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் சறுக்கல் ஏற்பட்டால் ஆட்சிக்கு வருவது அடுத்த விஷயமாக கூட இருக்கலாம். அது நான் சொல்லவில்லை, எடப்பாடியாரே சொல்லிவிட்டார். ஆட்சிக்கு வருவது எங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் இல்லை என ஒரு பேட்டியில் அவர்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக எடப்பாடியாரே சொல்லிவிட்டார். ஆகவே ஆட்சிக்கு வருவது இங்கே ஒரு நோக்கம் இல்லை என அவரே சொல்லிவிட்டார். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அந்த அரசியலினுடைய ஆளுமைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு கட்சி தலைமையினுடைய பண்பு என்பதையாவது குறைந்தபட்சம் எடப்பாடியார் நிரூபித்தார் என்றால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கூறுவது போல தன்னுடைய கட்சியை பலமாக வைத்துக் கொள்ளாமல் மிகப்பெரிய ஆளுமை பண்பாக இருக்கக்கூடிய ஒற்றுமையாக தற்போது இருக்கக்கூடிய அந்த திமுக பற்றி விமர்சிப்பது தவறான ஒன்றாகும். இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் மேல் உள்ள பிழையை அடுத்தவர்கள் விமர்சித்து விடுவார்களே என்று பயந்து அடுத்த கட்சியை விமர்சிக்கிறார்கள். கண்டிப்பாக நிறைய மனிதர்களுடைய இயல்பு அவ்வாறு தான் இருக்கிறது. தன் மீது இருக்கக்கூடிய அந்த பிழைகளை எல்லாம் மறந்து விடுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் மீது தவறு உள்ளது, இவர் மீது தவறு உள்ளது, இன்னொருவர் மீது தவறு உள்ளது என தன்னுடைய தவறை உணராமல் இவர்கள் சேரை வாரி அடுத்தவர்கள் மீது அந்த தவறை வீசுகிறார்கள். இந்த மரபு மாற்றப்பட வேண்டும். இது தமிழினுடைய மரபு கிடையாது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும், மாற்றப்பட வேண்டும். நல்லதொரு பதில் ஐயா. அதேபோல் ராஜபாளையம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேதமடைந்த தரைத்தரம் 22 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தின் தரம் இவ்வளவுதானா? இது குறித்தான கேள்விகள் எனக்கு நிறைய அந்த கேள்விகளில் நீங்கள் கேட்ட கேள்விகளில் நிறைய பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நான் முன்கூட்டியே இருந்த. பரவாயில்ல, நல்ல ஒரு கேள்வி, அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு நிழல் கூட கட்டணும் அப்படின்னா கூட 20 லட்சம் மதிப்பீடு போடுறாரு. இது யாருடைய தவறு என்றால் அரசினுடைய தவறு தான், முழு தவறு. காரணம், 20 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிழல் கூட இருக்குமானா பார்த்தீங்கன்னா சும்மா வெறுமான ஒரு ஹாஸ்பிட்டல் சிறைக்கு விட்டு 20 லட்சம் மதிப்பீடு போட்டிருக்கான். ஓப்பனாக மதிப்பீடு போட்டு நம்ம எல்லாரும் பொதுமக்கள் ஆகி நம்மளாம் போகிறோம் வர பார்க்குறோம். இதனை ஒரு சில சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்களை தவிர மற்றவங்க யாரும் கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்டா ஏன் கேள்வி கேட்கற அப்படிங்கிறோம். அப்போ ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலி குத்தாயிடுச்சு. அதை நினைக்கும் போது நமக்கே பதட்டமா இருக்கு. இது நம்ம வாழக்கூடிய இடம் சரியான ஒரு இடம் தானா?
அப்படின்றது நமக்கே ஒரு பதட்ட சூழ்நிலையை ஏற்படுத்துது. இந்த பதட்ட சூழ்நிலையை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யார் அந்த அரசாங்கத்தினுடைய வரைவு குழு தலைவராக, அந்த இன்ஜினியர் அசோசியேஷனுடைய வரைவு குழு தலைவராக அரசாங்கத்தில் இருக்கீங்களோ, நீங்கள் பார்த்து அதை திருத்தி உரிய மதிப்பீடு என்னவோ அதை நீங்கள் போடுங்க. 4 லட்சம் ஆகுதுன்னா 4 லட்சம் போடுங்க, 5 லட்சம் ஆகுதுன்னா 5 லட்சம் போடுங்க. 4 லட்சம் கட்டிடத்துக்கு 40 லட்சம் போடுறீங்களே, உள்ளபடியே உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? இல்லை மனசாட்சியை வித்துட்டீங்களா? பொதுமக்களுடைய காசை, ஒரு குடிமக்களின் பணத்தை சுரண்டி தின்னால் என்ன ஆகும் என்பது நமது மூதாதையர்கள் நிறைய நமக்கு பாடம் கற்பிச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள் நினைப்பது போல எளிதில் தப்பிவிட முடியாது. ஒவ்வொரு குடிமக்களையும் மதிக்க கற்றுக்கொண்டவனே நல்ல தலைவன், நல்ல முதலமைச்சர், நல்ல அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் இருப்பாங்க. ஸோ ஆகையால் அந்த கட்டிடத்தினுடைய திடீர்னு கட்டடத்தை கட்டுறோம் 3 மாதம் அந்த கட்டடம் இடிஞ்சு விழுவுது. எப்படி? அப்போ இந்த கட்டடத்தை போய் யாரெல்லாம் அந்த கட்டடத்தினுடைய உரியத்தன்மையை பார்த்தாங்களோ, அந்த உரியத்தன்மையை பார்த்த இன்ஜினியர் நேரம் கைது பண்ணிக்கணும் இல்லையா? பண்ணலையே. இந்த கட்டடத்துக்கு யார் மதிப்பு வேல்யூ கொடுத்தாங்களோ, அந்த இன்ஜினியர் யார் செஞ்சாங்களோ அவங்கள குறைந்தபட்சம் அந்த ஒப்பந்தக்காரரையாவது கைது பண்ணிக்கணும். பண்ணல. அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, தவறுக்கு உடந்தையாக இருக்குதோ அப்படின்னு நினைக்க தோணுது. தவறுக்கு உடந்தையாக இருந்தால் இந்த அரசாங்கம் திருத்தி கொள்ளாவிட்டால் வருகின்ற 2026 நீங்கள் திருத்தப்படுவீர்கள். ஐயா, அதே போல் இந்த ஆண்டு கட்சிக்கு வந்த பின், அந்த ஆட்சிக்கு வந்த பின் திமுகவினர் அந்த கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு போய் விசிட் பண்றதா இருக்கட்டும், மக்களோட வீடை பார்க்கறதா இருக்கட்டும், கிணத்துல தண்ணி ஊறுதா, நிறைய குளம் வெட்டியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய போய் ஆய்வு பார்த்தாங்க, ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் அது கண்துடைப்புக்காக அவங்க பண்ணதா, இல்ல உண்மையாவே ஆட்சிக்கு வந்தோடனே மக்களின் நலனுக்காக பண்ணதா? அதாவது ஒரு கட்சியை வளர்த்துக்கணும், ஒரு ஆட்சியை வளர்த்துக்கணும், தான் ஆளுமையா இருக்கணும் அப்படின்னா எல்லா கட்சிக்காரங்களும் செய்யறது தான். இவங்க அதை கண் துடைப்புக்காக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா மக்கள் சரியான பாடம் புகட்டுவாங்க. அவங்க கண் துடைப்புக்கு பண்ணினாங்களா, ஆட்சிக்கு வரதுக்கு பண்ணாங்களான்னு நம்ம ஒரு கேள்வி பதில் வைக்கிறோம். இருந்தாலும் கண் துடைப்புக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க நான் நம்புறேன். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, கண் துடைப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தயவுன்னு இனிமேவாது திருச்சி நல்ல ஒரு ஆட்சியை நீங்க மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மக்களால் நீங்க மதிக்கப்படுவீங்க. இந்த 2026 எலெக்ஷன் மட்டும் இல்லை, ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் நடக்கும். அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷன் ஆகட்டும், அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி எலெக்ஷன் இருக்கு. உள்ளாட்சி தான் இந்த இந்திய திருநாட்டையே நிர்ணயிக்க போகுது. ஆகையா அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்லையும் நம்ம குறைந்தபட்சம் பொதுமக்கள்கிட்ட நல்லது செய்யாட்டியும் கூட அவங்கள்ட்ட நீங்கள் குறைந்தபட்சம் அந்த ஒரு ஆதங்கத்தை வாங்கி கொட்டிக்காதீங்க. அந்த ஆதங்கத்தில் நம்ம யாரும் வாழ முடியாது. நம்ம நல்லது செய்யாட்டி கூட நம்ம ஒதுங்கி போயிடணும்னு சொல்லுவாங்க. முடிந்த அளவுக்கு நல்லது செய், இல்லைன்னா ஒதுங்கி போயின்னு சொல்லுவாங்க. அதுவாக இந்த ஆட்சியாளர் செய்யணும்னு வேண்டிக்கிறேன். ஐயா, இதோட முதன்மை காரணமா நீங்க யாரை பார்க்குறீங்க? அரசு தான் காரணமா, இல்ல அரசு இயந்திரங்கள் காரணமா? கண்டிப்பா அரசு தான் காரணம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அரசுங்கிறது ஒரு பணியை நியமிச்சிடும் ஒருத்தர்கிட்ட. இந்த பணியை செய்ய வேண்டியது யார் அப்படின்னா, அந்த அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடிய அந்த ஒப்பந்தக்காரர் ஆகட்டும், அல்லது ஒரு என்ஜினியர் ஆகட்டும், மற்றபடி இருக்கக்கூடிய ஆணையாளர் ஆகட்டும், எல்லாம் நிறைய இதுல படிநிலைகள் நிறைய உள்ளன. அரசாங்கத்திலிருந்து அரசினுடைய முதன்மை செயலாளருக்கு போகும், முதன்மை செயலாளர்லேருந்து நம்ம ஆணையாளருக்கு நேராக வரும், ஆணையாளர்லேருந்து மேயர் பொறுப்பு, ஒன்னொன்னா படிநிலை நிறைய இருக்கு. இந்த படிநிலையில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இங்கே கமிஷன் போகுதுங்கிறது தான் வெக்க கேடா இருக்கு. 20% கொடு, 10% கொடு, 5% கொடு, வெக்கமா இல்லையா? சம்பளம் வாங்கலையா? அதாவது நம்ம சாப்பாட்டுல நம்ம எண்ணத்தை போட்டு சாப்பிட்றது தேவை. நான் எதுன்னு சொல்ல விரும்புகிறேன். அது மக்களுடைய பாவமா அல்லது சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றோமா? இதை நீங்க அரசு அலுவலர்களோ அரசு இயந்திரத்தை சார்ந்தவர்களோ உணர்ந்துட்டீங்கன்னா போதும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன். நான் இந்த ஆட்சியை மட்டும் சொல்லல, இந்தியா முழுக்க இருக்க கரப்ஷன். எப்போ மாற்ற போறீங்க நீங்க? எதுக்கு உங்களுக்கு கரப்ஷன்? அப்புறம் எதுக்கு சம்பளம் வாங்குறீங்க? சம்பளத்தை வாங்காம தூக்கி கொடுத்துட்டு போயிருங்க. சம்பளத்தை விட கிம்பளம் கூட வாங்க தெரியுதுல்ல. அப்ப அந்த பணியாவது ஒழுங்கா முடிக்கணும்ல. அப்ப பொதுமக்களுடைய உயிர் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு ஏளனமா போச்சு நினைச்சீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வாழ்வது ஒரு முறைதான், வாழ்த்துன அந்த தலைமுறை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஆகையால் நம்ம வாழக்கூடிய இந்த குறைந்தபட்ச காலத்துல யாருமே தவறு பண்ணாதான் மனிதனாக இருக்கு. நிறைய இன்டர்வியூல நான் நிறைய சொல்லியிருக்காரு, தவறு பண்ணாதான் மனிதன், தவறு பண்ணா கடவுளுக்கு நிகராயிரும். நம்ம இதுவரை தவறு பண்ணினா கூட திருத்திக்கோங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருத்திக்கோங்கன்னு இந்த துணிந்தனில் நேர்காணல் வாயிலா திருத்திக்கோங்கன்னு உங்களுக்கு ஒரு சவால் விடுக்கிறேன், அல்லது ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
நல்லது ஒரு பதில் ஐயா. அதே போல் மதுரையில் முதன்மை கல்வி அலுவலக வளாகத்துல பயன்பாடின்றி பூட்டி கிடக்கும் கட்டிடங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாரும் சொல்றாங்க. அது பயன்பாடு இன்றி கிடக்கிறதுக்கான காரணம் என்ன? அது பயன்பாடு இன்றி ஏன் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, யாராவது ஒரு முக்கிய தலைவர் வரணும், தான் விரும்பிய தலைமைகள் வந்து திறந்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் கேட்குறேன், உட்கார்ந்த இடத்துல ஒரே ஒரு சுவிட்ச் அழுத்தி முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ காணொலி வாயிலாக நிறைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறாங்க. பொதுமக்களுடைய காசுல கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை திறந்து வைக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டை உரிய நேரத்தில் நீங்க வந்து உரிய நேரத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுக்கு குடி போகாட்டி அந்த வீட்டினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்போ அரசாங்க பணம்னா சும்மா தூசு, நம்ம வீட்டு பணம்னா காசு. அப்படியா? இந்த நினைப்பு இருந்துச்சுன்னு வைங்க, கண்டிப்பா சொல்றேன், இந்த கர்மாங்கிற ஒண்ணு உங்களை விடவே விடாது. கர்மா உங்களை துரத்தும். ஆகையால் அரசு அலுவலகங்களை நீங்க ஏதாவது கட்டி இன்னும் திறக்கப்படாத கட்டிடங்களை மதுரையில மதுரையில மட்டும் இல்லை, நிறைய இடத்துல கட்டி திறக்கப்படாமல் 4-5 வருடங்களா காத்திருக்கணும். இந்த ஆட்சி மாறிடாதா, இன்னொரு தலைவர் வந்துட மாட்டானா, இந்த எம்எல்ஏ மாறிட மாட்டானா, இல்ல அந்த ஜாதிக்கார தலைவர் வந்து திறக்கணும். பொதுமக்களுடைய எங்கூட்டு காசுல போட்டு கட்டின கட்டிடத்தை திறக்கிறதுக்கு நீ எவ்வளவு வருஷம் இருப்ப? இது திறக்கப்படாமல் இருந்ததுன்னா பொதுமக்களாகிய நீங்களே அந்த கட்டிடத்தை திறந்து பயன்பாடு கொண்டு வரணும் இந்த சமயமா கோரிக்கை வைக்கிறேன். நல்லது ஒரு பதில் ஐயா. அதே போல் சமீபத்தில் 2026 ஆட்சிக்கு வந்தால் திமுகவினரின் ஊழல் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிய ஐயா பழனிசாமி அவர்கள் தங்கள் கட்சியில் நடக்கும் ஊழல்களுக்கு எப்போது தீர்வு காண போகிறார்? கண்டிப்பாக. அவர் ஆட்சியில் இருந்த போது நடந்த ஊழலுக்கு இன்னைக்கு வர பதில் இல்லாம இருக்குது. கோடநாடு கொலை வழக்குல இருந்து அவர் என்னென்ன ஊழல் பண்ணாரோ அது இது இன்ன வரை என்ன பதில் இல்லாம இருக்கு. ஏன் இன்னும் கொஞ்சம் கூடுதலா போய் சொல்லணும்னா, அவரு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்ப பண்ணின ஊழலுக்கு இன்னைக்கு வர பதில் இல்லாம இருக்குது. இதுக்கெல்லாம் பதில் தேடாம நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. நல்லா குறை சொல்லுங்க. நீங்க முதல்ல நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன சொல்ல வரீங்க, அதற்கு என்ன தீர்வு? நான் முதல்ல கரைபடியாத கையா இருக்கணும். என் கையே கரை படிஞ்சிச்சுன்னா நான் கரை படிச்சதை பத்தி பேசக்கூடாது. அப்போ நீங்க கரை படிச்சதை பத்தி நான் எதிர்த்து தலைவர் நான் எப்படி பேசாம நல்லா பேசுங்க. உங்கள் மீது இருக்கக்கூடிய ஊழலுக்கு இந்தாப்பா இது நான் சம்பாதிச்ச காசு வேணாம் இப்போ வச்சுக்க அப்படின்னு தூக்கி அரசாங்கத்துக்கு கஜானா கொண்டு வாங்க. ஏங்க, எல்லாரையும் சாதாரண ஒரு தொழிலதிபர்கள்லாம் மிரட்டி மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, பேர் சொல்ல நான் விரும்பல, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி மிரட்டி அவங்களுடைய கட்சிக்கு நிதியா கொண்டு வராங்க. அது போல அரசு கஜானாவுக்கு உங்களுடைய பாக்கெட் மணியா நீங்க சேமிச்சிருக்கீங்களா, அது உங்களுக்கு பாக்கெட் மணி தான். எங்களுக்கு அது பெரிய பணம், கோடிலாம் எங்களுக்கு பெரிய பணம். ஆனா உங்களுக்கு ஒரு கோடிலாம் பாக்கெட் மணியா நீங்க வச்சிருக்கீங்களா, அந்த பாக்கெட் மணியை குறைஞ்சபட்சம் பொதுமக்களுக்கு கொண்டாந்து பொதுமக்களுடைய செயல்பாட்டு திட்டத்துக்கு நீங்க கொண்டு வரணும். எத்தனை இளைஞர்கள் வேதனையோடு இருக்கான் தெரியுமா? இந்த இளைஞனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களை சும்மா விடாது. ஆகையால் யாரையும் சுரண்டி பிழைக்காதீங்க. நீங்க ஆட்சிக்கு வர்றது பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் வரீங்க, நல்லா சேவை செய்யுங்க, வரவேற்கிறேன். ஆகையால் அது சேவையா செய்யுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். நல்லது ஒரு பதில் ஐயா. அதே போல் மானாமதுரையில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் காணப்படும் பேருந்து நிலையத்திற்கு ஆர்ச் கட்டுமானம் அவசியமா என்று மக்கள் கேட்கிறார்கள். தங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக. ஒரு பேருந்து நிலையம் இருக்கு, அந்த பேருந்து நிறுத்துறதுக்கு கூட ஒரு வசதி இல்லை. பொதுமக்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு பொதுமக்கள் உட்கார்ந்து பயன்பாடு இருக்கக்கூடிய அந்த சேர் வசதி இல்லை, அந்த இருக்கை வசதி இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, ஆர்ச்சி போட்டு தன்னுடைய பேரை போடணும். வெக்கமா இல்ல? ஆர்ச்சி போட்டு பேரை போடுறதுக்காக உன்னை வந்து ஆட்சியில மக்கள் வந்து அமர்த்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எங்க பேர் முக்கியமா உங்களுக்கு பெருமை முக்கியமா? இது யாருடைய ஆட்சி காலத்துல இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க பாருன்னு சொல்றது முக்கியமா? இல்ல இந்த அமைச்சர் தான் வந்து இந்த கட்டடத்தை திறந்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு குப்பை கோலமா இருக்கிறது முக்கியமா? என்னைக்கும் பேர் சொல்றதுதான் பிள்ளை, பேர் சொல்வது தான் நல்ல தலைவர்கள். சொல்றோம்ல, இன்னைக்கு ஐயா காமராஜரை போல ஆட்சி ஆள முடியுமா? ஐயா கக்கனை போல ஆட்சி ஆள முடியுமா? சொல்றோமா இல்லையா? ஏன் சொல்றோம்? அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அப்படி இருந்துச்சு. இந்த ஒரிஜினாலிட்டியா வாழ்ந்துட்டு போயிருங்க. ஏன் மறைந்து மறையாமல் இருக்கின்ற நம்மிடையே இருக்கக்கூடிய ஐயா அப்துல் கலாம இன்னைக்கு வர இளைஞர்கள் தூக்கி தோல்ல பிடிச்சிட்டு இருக்கான். அவருடைய பிறந்த நாள் அவங்க குடும்பமே மறந்துருக்கலாம். ஏன் இந்த இந்திய அரசாங்கம் கூட மறந்துருக்கலாம், இளைஞர் மறக்கலையே. எவ்வளவு நல்ல திட்டங்களை செய்யறாங்க. எல்லாரும் பேர் போட்டு அப்படியே பேர் போட்டு எல்லாரும் சட்டையில பேர் போட்டு மேலக்குள்ள பேர் போட்டு வச்சுக்குவோமா? சொல்லுங்க, அதை செய்வோம்.
நீங்கள் செய்வது உங்கள் பணத்திலிருந்து எடுத்து நீங்கள் அரசாங்கத்துக்கு தரவில்லை. அரசாங்கத்தினுடைய கஜானாவிலிருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுங்கன்னு சொன்னா பஸ் ஸ்டாண்டை சீரமைக்காம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்ச்சை சீரமைச்சு, ஆர்ச் எதுக்குன்னா இவங்களுடைய பேர் போட்டுக்கணும், முத்தான எழுத்துக்கள். இடையூறுக்கு மன்னிக்கவும். அதே போல மக்களின் நலனுக்காக அதை செய்றாங்களா இல்ல தங்களோட ஆட்சியின் பெயரை அடையாளப்படுத்துறதுக்காக தான்? அவங்கள அடையாளப்படுத்திக்க, அவங்களுடைய ஆட்சியை அடையாளப்படுத்துறாங்களோ படுத்தலையோ இவங்களை அடையாளப்படுத்திக்க தான் இது செய்யறாங்க. நான் பாரு கொண்டு வந்தேன் பாரு, அந்த மக்கள் நினைப்பான்ல எவ்வளோ ஏளனம் நினைப்பான், டேய் நீ கொண்டு வந்த ரைட்டு அந்த பஸ் ஸ்டாண்டா இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த பேருந்து நிலையத்துக்கு என்னென்ன தூய்மை பணிகள் தேவையோ அல்லது என்னென்ன வசதிகள் தேவையோ அந்த வசதிகளை ஏற்படுத்தி நல்லா பெரிய ஆட்சியை கட்டி வச்சுக்கோங்க. எல்லா இடத்துல தான் கட்டிருக்கீங்க. சும்மா சாதாரணமாக ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் கணக்கு பிரகாரம் ஒரு 15 லட்சம் ரூபா நீங்கள் நிலக்கூடம் கட்டுறீங்க. அதுக்கு 4000 ரூபா 5000 ஒரு 10,000 20,000 ரூபாயில் என்ன பண்ணுறீங்க, போர்டு பெருசாக போட்டு வச்சுக்கிறீங்க. அந்த எழுத்து சும்மா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தாலும் தெரியுது. அப்போ எவ்வளோ பெரிய எழுத்து இவர் தான் பண்ணியிருப்பார் போல. அப்படி நான் கேட்குறேன், ஒவ்வொரு அமைச்சர் இடத்துலையும் ஒவ்வொரு எம்எல்ஏ இடத்துலையும் எங்கேருந்து எவ்வளோ காசு வந்துச்சு? சரி, புதுமையாக கட்சி தொடங்குறாங்க, பேர் சொன்னா கூட உங்களுக்கு வருத்தமாக இருக்கும், பரவாயில்ல. புதுமையாக கட்சி தொடங்குறாங்க, கட்சி தொடங்கி அந்த கட்சின்னு அவங்க எம்எல்ஏ ஆகல, அதுக்குள்ள 3 கோடி 4 கோடி. அப்போ தொழிலதிபரை மிரட்டி பணத்தை வாங்கி அதுல இருந்து கட்சி நடத்த பார்க்குறீங்களா நீங்க? அதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய புகார் மனுக்கள் நம்ம இடத்துல வந்திருக்கு. இந்த புகார் மனுக்கள் எல்லாம் ஒன்று நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வாசிப்போம். யாரெல்லாம் ஊழல் பண்றீங்களோ வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். நல்ல ஒரு பதிலையா சிறப்பாக கூறினீர்கள். 2026 தேர்தலில் மக்கள் கண்விழித்துக் கொண்டு சிந்தித்து வாக்களிக்குமாறு எங்களின் சேனல் சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா, அதே போல அடுத்தது ஒரு கேள்வி, மத்தியில் ஆளக்கூடியவர்கள் தங்களின் சமூகத்திற்காக ஏதாவது செய்தார்களா உங்கள் பார்வையில்? அவர்கள் சமூகம் என்றால் அவர்கள் சமூகத்தை மறந்துவிட்டு மதம், அவருடைய சமூகமே ஒரு ஏதோ மதமா இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய மதத்துக்கு ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. தயவு கூர்ந்து யாரும் கோச்சிக்காதீங்க. நேயர்களாகிய துணிந்திரல் நேயர்களோ பொதுமக்களோ தயவு கூர்ந்து யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நெறியாளர் கேள்வி கேட்டதுனால ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். ஆனா இந்த மத்தியில் ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைமைகளே, நீங்கள் தூக்கி பிடிக்கின்ற மதத்தின் பெயரால் எந்த மாணவனாவது, எந்த ஒரே ஒரு மாணவனாவது பலனடைந்தது உண்டா? ஆனால் நீங்கள் யாரை சிறுபான்மையினர் கொட்டி கொட்டி வைக்கிறீர்களோ அவர்களால் பலனடைந்தவர்களை நான் பட்டியலிட்டு கூற முடியும். ஒரு ஃபாதர் கையெழுத்து போட்டாருன்னா சென்ட் ஜோசப் காலேஜில் சீட்டு கிடைக்கும். நீங்க ஏப்பா கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? பணம் வேணுமா? புரியல எனக்கு. அப்புறம் எதுக்கு மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்க நீங்க? ஒரு ஃபாதர் கையெழுத்து போட்டா சென்ட் ஜோசப் காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதம்மா? ஏன் மத்த மதத்தை நீங்க சொல்ற இந்து மதமா ஏதோ ஒரு மதம், ஏன் மற்ற மதத்துல ஏன் உன்னால பண்ண முடியல? சரி, இந்த மதமோட சண்டைக்கு வர, சரி ஒரு புத்த மதத்துல ஏன் பண்ண முடியல? மதத்தை குறித்து பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, எந்த மாணவனுமே பலனடையல, ஆனா நீ மதத்தை வச்சு அரசியல் பண்ற, பல கோடி சம்பாதிச்சிட்ட. ஒரு மாணவனையாவது நீ இதுவரை பயிற்றுவிச்சிருப்பியா? ஒரு கையெழுத்து போட்டு இந்த சொல்றல்ல ஏன் மதம் தூக்கி பிடிக்கிறல்ல. இந்தியா வந்து இந்த வரமா, இந்தியா வந்து இந்துக்களுக்கான நாடுன்னு சொல்றீங்கல்ல, ரைட், ஒத்துக்கிறேன். இந்துக்களுக்காக எத்தனை இன்ஸ்டியூட் கட்டி விட்டுருக்கீங்க, எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி விட்டுருக்கீங்க, அதுல எத்தனை மாணவனை படிக்க வச்சிருக்கீங்க? குறைந்தபட்சம் ஒரு மாணவனுக்கு ஒரு கல்வியை கூட கொடுக்கறதுக்கு யோக்கியது இல்லை. மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ற நீ? இதை வன்மையா கண்டிக்கிறோம். நீ உன்னுடைய மாணவனை அல்லது உன்னுடைய குழந்தைய வச்சுக்கோ, ஓ சமூகத்தை சார்ந்தவனை படிக்க வைக்கிறதுக்கு உன்னுடைய நாட்டுல உன்னால சொந்த நிதியிலிருந்து கட்டித்தர முடியுது.
உடனே ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வந்து இறங்குது, எப்படி சரிச்சு கட்டுறாங்க, எப்படி கோயில் கட்டுறாங்க, இதெல்லாம் பத்தி யோசிக்க தெரியுது இல்ல? வெக்கத்தை விட்டு சொல்றேங்க. ஃபாரினர் இல்லைன்னா, கிருஷ்ணாலிட்டி இங்க இந்த ஊர்ல இல்லைன்னா படிப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல போய் ஒருத்தர் மிரட்டுறதை விட்டுட்டு எப்பறா இவன் கல்வி கட்டுறானோ அதை முதல்ல புரிஞ்சு கற்றுக்கோங்க. எல்லாரும் இது ஓப்பனாக சொல்லுவாங்கன்னு தெரியாது. நான் ஓப்பனாக சேலஞ்ச் வைக்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஊருக்கு வந்து ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்ததுலையோ, இந்த அளவுக்கு மக்கள் வந்து பொதுமக்கள் விழிப்படைந்ததுக்கோ கிருஷ்ணாலிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்கு. இதை ஏன் மாற்ற நினைச்சு மதத்தை சாயமாக பூசுறீங்க? பரவாயில்ல, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் எங்கள் துணிநிலை சேனலுடைய வந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இதுக்கப்புறமாவது இந்துக்களுக்கு நிறைய பள்ளிக்கூடம் கட்டுங்க, கல்லூரி கட்டுங்க, நிறைய கல்வி சாலையை வைங்க, நிறைய பொது சேவையை செய்யுங்க. கோயிலை மட்டும் திறந்து உண்டை கட்டி சோறு கொடுத்தா போதுமாயா? படிப்பே தருது. அப்ப படிப்பு தரக்கூடிய, உங்கள் மொழியில சொல்லணும்னா படிப்பு தரக்கூடிய திராவிடர் மாடல் அரசு வேண்டாம். ஆனா நாங்களும் படிப்பு தர மாட்டோம், படிப்பு தரவுன்னு வரக்கூடாது. அப்ப போலித்தனமா நீங்க ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப தப்பு. பேருக்காக மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு சொல்றீங்க, வியாபாரம் பண்றாங்கன்னு சொல்றீங்க. அரசியல் மதத்தை வச்சு வியாபாரம் பண்றாங்க. இது முழுக்க வன்மையா கண்டிக்கிறேன். மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல இந்த வியாபாரிகள் எல்லாம் காணாம போயிருவீங்க. ஆகையால் மதத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது, மதத்தை வச்சு வாழ வைங்க. குறைந்தபட்சம் எனது அருமை தம்பி தங்கைகளா இருக்கக்கூடிய இளஞ்சீரார்களையாவது இனிமேலாவது நல்லபடியா வாழ வைங்க. நிறைய பேர் எம்பிபிஎஸ்ல ஒரு மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ நீட்டு சோட்டு என்னென்னமோ கொண்டு வந்து, ஏப்பா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. படிக்கவே விட மாதிரி. இப்ப யாராவது ஒரு குழந்தைய, ஏதோ ஒரு குழந்தை வந்து நம்மகிட்ட கேட்குறீங்க, சார் என்ன படிக்கணும், நம்ம என்னன்னு சொல்றது சொல்லுங்க. தயவு செஞ்சு நீ எதுவும் படிக்காம ஒரு ஐடிஐ படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போமான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா எதை படிச்சு வேலை கிடைக்கல. டீச்சர் ட்ரைனிங் போமானா நீட்டு செட் எழுதணும், டெட் எழுதணும், அப்புறம் யூஜிடிஆர்பி எழுதணும், அப்படியே ஒன்று ஒன்றா எழுதிட்டு போகணும். சரிம்மா ஒரு நர்ஸுக்கு போமா அப்படின்னா அதுக்கு நம்ம இது நீட் எழுதிட்டு உள்ள போகணும். ஏப்பா இதெல்லாம் ரொம்ப ஒரு இது நல்ல ஒரு படிப்படியாக இருக்காது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை இல்லாமையாக்குன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க. கல்வியை யார் ஒருவர் இல்லாமையாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் கல்லாமையால் இல்லாமல் போய் விடுவார்கள், சாபம் விடுகிறேன். நல்ல பதில் ஐயா. அதேபோல் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலில் ஒரு தொகுதியில் வென்றார். அதேபோல் தாவேகா தலைவர் விஜய் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார்? உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக தற்போது வரை கூட்டணியை அமைந்ததாக நான் கருதவில்லை. இருப்பினும் கூட கூட்டணிகள் மாறினால் காட்சிகள் மாறுமா என்பதற்கு நான் ஜோசிக்காரன் அல்ல. இருந்தாலும் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இதுவரை எங்களுடைய நிருபர்கள் சொன்ன கருத்துப்படி கண்டிப்பா அவரால் நிற்கக்கூடிய அவருடைய தொகுதியில அவர் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆனா அடிச்சு சொல்றேங்க, கணிசமா எல்லா தொகுதியிலும் நல்ல ஒரு ஓட் பேங்க விஜய் வாங்குவார். 8%, 3%, 2% அப்பெல்லாம் எனக்கு சொல்ல வராது. வேண்டாம், அந்த பர்சன்டேஜ்ல வேண்டாம். இன்னும் ஒரு பர்சன்டேஜே ஸ்டார்ட் பண்ணல, நம்ம அதுக்குள்ளதான் போக வேண்டாம். உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில 5 லட்சம் வாக்கு இருக்குன்னா கன்ஃபார்மா 1 லட்சத்துக்கு மேல எடுப்பார். 2ஆம் இடமா 3ஆம் இடமா நிச்சயமா எல்லா தொகுதியிலும் ஓரளவுக்கு டெபாசிட் வாங்குவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை கூட்டணிகள்லாம் மாறினா, மக்களுடைய மனசாட்சிகளுக்கு உட்பட்டு கூட்டணிகள் மாறினா காட்சிகள் மாறலாம். அப்ப திமுகவுக்கு பெரும் சவாலாக இருப்பாருன்னு நீங்க கருதுறீங்களா? இதுவரை சவாலா அவர் இல்லை. சவாலா வர மாதிரி மக்களுடைய விஷயங்களை நிறைய விஜய் பேசினார்னா கன்ஃபார்ம் சவாலா வருவாரு. ஆனா இதுவரை அவர் எதுவும் பேச ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரை பேச ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. வராரு, மீட்டிங்ல வராரு, ஓப்பனா வராரு, ஒரு புத்தகத்தை எடுக்கிறாரு, புத்தகத்தை விரிச்சு படிச்சு பார்த்து போறாருன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து ஒரு நல்ல ஒரு அரசியலா இருக்காது. நல்லா பேப்பரை பார்த்து படிங்க, அதனால தப்பு இல்லை. ஆனா பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய குறைந்தபட்ச தேவைகளுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணும் விதமா பேசுங்க. விஜய் வராருல்ல, பேசுறாருல்ல. ஏன் கேஸ் விலை ஏறி போச்சு? 900 ரூபா வாங்குறாங்க மத்திய கவர்மெண்ட். முதல்ல 400 ரூபா தான் வாங்கினாங்க. மீதி பணத்தை நம்ம கொடுக்க தேவையில்ல, பேங்க்ல போடுன்னு சொன்னாங்க. 900 ரூபா வாங்கிட்டு வெறும் 46 ரூபா ஏத்துறான். ஏன் இது குறித்து பேசல? பயமா? விஜய் கேட்கிற அதே மொழியில சொல்றேன். ஏங்க அங்கிள் உங்களுக்கு பயமா இருக்கா?
அப்போ இழைச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து காலை, முழிச்சதெல்லாம் முயல் குட்டி நினைச்சிட்டு போயிருவீங்க. அப்படி அரசியல் நடத்தாதீங்க. இந்த அரசியல் ரொம்ப நாளைக்கு இது நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் மக்கள் மத்தியில் இருக்காது. உங்களுடைய ரசிகைகள் உங்களை ரசிக்கலாம். எளியவனா இருக்கக்கூடிய என்னை போல எளியவனா இருக்கக்கூடிய பொதுமக்கள் மதிக்கக்கூடிய வகையில் நீங்க நடந்துக்கோங்க. கண்டிப்பா நல்ல தலைவர் இந்த நாட்டுக்கு தேவைங்க, தமிழ்நாட்டுக்கு. அது விஜயாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நடத்தக்கூடிய அரசியல் எளிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அரசியலா இருக்கணும்னு நான் அன்பு கோரிக்கையை அண்ணாவுக்கு வைக்கிறேன். ஆனா ஐயா, தற்போது விமர்சிப்பதுதான் அரசியலின் மொழியாகவே மாறிவிட்டதே. அவர்களும் விமர்சிக்கிறார்கள், இவரும் விமர்சிக்கிறார். இதுதான் அரசியல் மொழியாவே இப்ப வந்து அவங்க நல்லா விமர்சிக்கட்டும். திமுக எனக்கு வேண்டப்பட்ட கட்சி இல்ல, அதிமுக வேண்டப்பட்ட கட்சி இல்ல, தாவக வேண்டப்படாத கட்சி இல்ல, எல்லா கட்சியும் எங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி. நானும் ஒரு பொதுமக்களின் ஒருவன், ஒரு ஜேர்னலிஸ்டா நான் இடத்துல உட்காந்து உங்கள்கிட்ட சொல்றேன். எனக்கு எல்லா கட்சி தலைவரும் வேணும். நான் விஜயனுடைய ரசிகன் தான், கண்டிப்பா ஸ்டாலினுடைய ரசிகன் தான், எல்லாருடைய ரசிகன் தான். நான் எடப்பாடிக்கு விருப்பம் மத்தது இல்லை. ஆனா என்ன நான் சொல்ல வரேன்னா, மக்களுக்கு தேவையான அடிப்படை பிரச்சனை இருக்கக்கூடிய அடுப்பூதி பெண்களுக்கெல்லாம் படிப்பு போச்சுன்னு சொன்னதுனால அடுப்பு ஊதுறதை விட்டுட்டு கேஸுக்கு வந்தாங்கல்ல, இந்த கேஸினுடைய மானியத்தை ஏன் நீ பேசுறன்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். அடிப்படை தேவையை ஏன் நீ பூர்த்தி பண்ணல, பெட்ரோல் விலை ஏறி போச்சு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறன்னு கோரிக்கை வைக்கிறேன். இது தப்பா? பெட்ரோல் விலை ஏறி போச்சு, இதுக்கு யார் காரணம், மத்திய அரசு காரணம்னு பேசினா ஆஹா இல்ல எனக்கு இங்க தமிழ்நாட்டில் யார் இருக்காங்களோ அவங்க தமிழ்நாட்டை தானே பெட்ரோல் நாங்கள் போடுறோம், வேற எங்கேயாவது போய் அயல் நாட்டிலேயே போட்டு வரோமா? தமிழ்நாட்டில் போட்டு தானேப்பா டூ வீலர் ஓட்ட முடியும், கார் ஓட்ட முடியும், எல்லாத்தையும் ஓட்ட முடியும். இங்கே பெட்ரோல் ஏறி போச்சு இதை ஏன் பேசுறேன்னு கேட்டால் இல்லை நான் அதெல்லாம் பேச முடியாது. அவங்களாம் கேட்குது இங்கே சீன்லேயே இல்லை. அவர் சொல்கிறத பார்த்தா சீனில் இருக்கிறத பார்த்தா சீன் இருக்கோ இல்லையோ, பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை, அடிப்படை தேவையில்லை. நீங்கள் சொல்கிறீங்களே தானே தலைவர் வச்சுக்க 5 பேர் வச்சுக்கல, உங்கள் அஞ்சலி அம்மாள் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் கேட்காம இருப்பாங்களா? பெட்ரோல் ஏறி போச்சுன்னா கேட்காம இருப்பாங்களாங்க? எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? காங்கிரஸ் பீரியட்ல என் நினைவு சரியாக இருந்தா 44 ரூபாய் என்னமோ பெட்ரோல் இருந்துச்சு. அதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு காங்கிரஸை விமர்சிக்கிற மாதிரி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில் போய் பெட்ரோல் போட போனாங்க பங்குக்கு. ஆனால் அந்த எதிர்கட்சி ஒன்றுமே செய்யல. அதனால தான் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. காங்கிரஸ் என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் வலுவாக இருக்கணும், செய்யணும். அதே போல இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு அதே கோரிக்கை தான் வைக்கிறேன், விஜய்க்கு அதே கோரிக்கை. எத்தனை எதிர்கட்சி சீமான் நடக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொதுமக்களுடைய பிரச்சனைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களது தேர்தல். நல்லதொரு பதில் ஐயா. அதே போல் அதிமுக கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொள்வதில் முந்திக் கொண்டாரா அன்புமணி? கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு கூட நிறைய விமர்சனங்கள். அமித்ஷா வந்து மிரட்டிட்டு போயிட்டாரு ஃபோனில். அவன் என்னமோ நேரில் போய் பார்த்த மாதிரி. அவர் மிரட்டினாரா மிரட்டலையா? இவர் வந்து இவருடைய கட்சியில் நிலக்கூடிய அந்த உள்கட்சி பிரச்சனை தெரியக்கூடாதனால வேகமாக எடப்பாடி வீட்டுக்கு போனாரா? இதெல்லாம் ஒரு மரபே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செய்தி, அன்புமணி அவர்கள் பனையூரில் இருந்து வேகமாக பசுமை வழிச்சாலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நான் கூட நினைச்சேன் வேற எங்கேயோ காத்து வாங்க போறாரு அப்படின்ட்டு. பார்த்தா எடப்பாடி வீட்டுக்கு போயிட்டார். போன உடனே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நேராக வராங்க, சொல்றாங்க நான் இந்த செய்தியாளர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னைக்குமே அவர் முதலமைச்சர் இருந்தால் கூட சரி, நம்ம கேள்விக்கு பதில் சொல்லாட்டி அவர்கிட்ட பேட்டி எடுக்காதீங்க. நேராக வராங்க, அவங்களுடைய கோரிக்கை மட்டும் சொல்லிட்டு செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு உடனே அப்படியே வேகமாக போயிடுறாரு. எதுக்கு போய் பேட்டிக்கு நிற்கிறீங்க? அவங்க கொடுக்குற கவருக்காகவா? வேண்டாம். ஒரு பத்திரிகையாளர் வந்து சொல்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். 2 பேட்டியை நீங்கள் இது மாதிரி தவிர்த்து பாருங்களேன். ஏன்னா பேட்டி எடுத்து போடாதீங்க உங்கள் சேனலில். எல்லாரும் இது பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவனே தான் பணம் கொடுத்து சேனல் நடத்துகிறானே. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஜேர்னலிஸ்டாக நடந்துக்குவாங்க அப்படின்னு ஒரு அன்பு கோரிக்கை வைக்கிறேன். இவர் கண்டிப்பாக ராமதாஸை காட்டிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழித்து கொண்டு தான் தான் கட்சியினுடைய தலைவர், நான் தான் முடிவெடுக்க முடியும். இப்போ அப்படியே இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு யார்? ஐயா ராமதாஸ் அவர்கள். அவர் தான் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு போய் 17-18 சீட்டு வரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த மாதிரி இதுவரை 17ங்கிறாங்க. என்ன அதிகாரப்பூர்வமாக வரணும்? 17-15 ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான சீட்டை அவங்க ஜெயிக்கல அதுக்கு அடுத்து. ஆனா ஐயா ராமதாஸால இன்னொரு கூட்டணிக்கு போய் அந்த தொகுதியை வாங்க முடியுமா அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு விஜய் கூட்டணிக்கு போனா வாங்கலாம். மாற்று ஏடிஎம்கேல கூட இவ்வளவு சீட்டு தருவாங்களான்னு தெரியாது, டிஎம்கேலும் தருவாங்களான்னு தெரியாது.
ஆகையால் அன்புமணி அவர்கள் விழித்து கொண்டார்கள் என நாம் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் முந்தி கொண்டார்கள் என புரிந்து கொள்வோம். நல்லது நல்லது. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி தொடருமா அல்லது விரிசல் ஏற்படுமா ஐயா? தற்போது உள்ள காங்கிரஸ் கட்சினாவே ஏன் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் நடந்து முடிஞ்சு காங்கிரஸ் இதுவரை வளரல அப்படின்னா, காங்கிரஸ்ல எல்லாரும் ஒரு கருத்தை பேசுவாங்க. நீங்க காங்கிரஸ் தலைவர் நீங்க ஒரு கருத்து, நான் காங்கிரஸ் தலைவர் நான் ஒரு கருத்து. மாநில தலைவருக்கே மதிப்பு கொடுக்கறதில்ல. காரணம் நான் யார் தெரியுமா? நான் கதர் சட்டை வரும்போதே நான் தான் வந்து கட்சிக்கு தலைவரானு. ஐயா திருச்சிராப்பள்ளியில இருந்து ஐயா நம்ம வேலுச்சாமி ஐயா ஒரு பதில பேசுவார். நான் யார் தெரியுமா? நான் 76 இருந்து கட்சியில் இருந்து பொதுமக்கள் கேட்குறோம். நான் கேட்கலப்பா, இருந்து என்னையா? அதனால நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்து அவருக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சு. அவர் நேற்று சொன்ன ஒரு பேட்டில் சொல்றாரு, காமராஜருக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சு, பேர் சொல்ல முடியல, ஆனால் வெளிப்படையாக சொல்ல சொல்றாரு. அப்போது இருந்த முதலமைச்சர் யாரு? கருணாநிதி இருந்தாரு. சரி ரைட்டு, வேற யாரும் கட்சி தலைவர் இருந்தாங்க. உடனே அவர்கள் செல்லும் வழியெல்லாம் அண்ணாதுரை இருந்தாரு முதலமைச்சரா. செல்ற வழியிலலாம் அவர் பெட்ரோல் பங்க்ல போய் அவருடைய இயற்கை உபாதையை கழிப்பது வழக்கமா. அந்த பங்கு பூரா மூடிட்டாங்களாம் இவருக்காக. இவ்வளவு தூரம் ஆதங்கப்பட்டு பேசுறிய ஐயா வேலுச்சாமி அவர்களே, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் 76க்கு அப்புறம் என்ன வெக்கத்தை விட்டு கூட்டணி வச்ச திமுக கூட? அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சி தானே, ஏன் கூட்டணி வச்ச? சிரிக்கிறதா அழுவுறதா? தலைவர்களாக மதிச்சு நாங்களாம் உங்களை நம்பி ஓட்டு போட்டு தலைவராக தேர்ந்தெடுத்து இவ்வளவு நாளா காங்கிரஸ் இன்னும் மதிச்சு இன்னும் கூடுதலா மதிச்சுட்டு இருக்கோம். நாங்க தான் சுதந்திரத்துக்கு போராடணும், யாரும் இல்லைன்னு சொல்லலையே. இங்க போராடுறது பெரிய விஷயம் இல்லை. அந்த போராட்டத்தை நிலைநிறுத்தி பொதுமக்களுக்கு யார் ஒருவர் நல்ல ஒரு அமைப்பான வாழ்க்கையை தராங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். போராடினீங்க ரைட்டு, ஏன் மீத்தேனை எதிர்த்து போராடினீங்க, அதோட நிறுத்தி விட்டீங்க, போய் உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதானே? கேட்டா காமராஜருக்கு அப்படி நடந்ததுன்னா நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க போயிடக்கூடாது. அப்போ பாராளுமன்ற தேர்தல் அப்ப உங்களுக்கு காங்கிரஸ் தேவை. 11 தொகுதியில வின் பண்ணிக்குவீங்க. பாராளுமன்ற தேர்தல் அப்ப உங்களுக்கு திமுக தேவை, மன்னிக்கணும். 11 தொகுதியில வின் பண்ணிக்குவீங்க, அப்போ உங்களுக்கு திமுக தேவை. ஆனா இன்னைக்கு விஜய்னு ஒருத்தர் வந்த உடனே அங்க போனா கூடுதலா சீட்டு கிடைக்குமோ, இங்க போனா எல்லாரும் பேசுறாங்க. ஆமா பிரேமலதா அம்மா பொட்டி வாங்க நினைக்கிறாங்க, அன்புமணி பொட்டி வாங்க நினைக்கிறாங்க. இவங்க பொட்டி வாங்கிட்டவங்களே எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கட்சி தலைவரும் ஒண்ணு பேசுறேன், தலைமை கண்டிக்கவே இல்லை. ஒரே ஒரு பேட்டி கொடுத்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கருத்தாச்சு, இதாப்பா கண்டிப்பு, கட்சி விட்டு நீக்கு, இல்லைன்னா அவங்க சொல்றதா உண்மையான கருத்து. அப்ப நீயே பேச சொல்றியோ, நீ தான் பேச வைக்கிறியோன்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் மாத்திக்கணும் கண்டிப்பா. தலைமை நிச்சயமாக இதுவரை உள்ள நிகழ்வின்படி எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துப்படி காங்கிரஸ் திமுக விட்டு விலகாது, மேலிடத்தினுடைய உத்தரவு பிரகாரம். நல்லது ஒரு பதில். விலகினால் ஒண்ணுமெல்லாம் போடும். நல்ல பதிலையா. அதே போல் ஐயா ராமதாஸ் தலைமையிலான கட்சி பாமக திமுகவுடன் கூட்டணி அமைத்தால் உரிய அங்கீகாரம் கிடைக்குமா? கூட்டணி அமைத்தால் உரிய அங்கீகாரம் கிடைக்குமா என்பதை கடந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் இதுவரை அவர்கள் சமூகத்திற்கு எதுவும் செய்யல. இவர் என்ன சொல்றாருன்னா, பழைய புறா தூக்கி அப்படியே ஒட்டுமொத்த பழியும் தூக்கி அன்புமணி மேல வச்சுறாரு. இவன் தான் தப்பு. நீங்கள் என்ன செய்தீர்கள்னா பதில் இல்லை. அன்புமணியை உருவாக்கியது ஐயா ராமதாஸ் அவர்கள். அன்புமணி இந்தியாவினுடைய மருத்துவத்துறைக்கு அமைச்சராக இருந்தார், அனைவரும் அறிந்த விஷயம். மேனாள் மத்திய அமைச்சர். கிட்டத்தட்ட ஒரு 350 மருத்துவக் கல்லூரிக்கு மேல இருக்கு. கண்டிப்பா ஒரு அமைச்சருக்கு ஒரு கல்லூரியில், நான் சொல்றது ஒரு பெரிய பெரிய காலேஜ் வச்சுக்கோங்க, நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி மாதிரி, ஒரு மருத்துவத்துறை அமைச்சருக்கு நிச்சயமா ஒரு சீட் கண்டிப்பா கொடுப்பாங்க, ஒரு சீட் கொடுப்பாங்க. அப்போ 350 கல்லூரி, ஒரு 400 கல்லூரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்தியா முழுக்க 350க்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு. இப்ப நிறைய மாறிடுச்சு. அவருக்கு தான் 350. ஒரு சீட் வச்சிருந்தா கூட குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு ஒரு, நீங்க
நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வன்னிய சமூகத்தில் இருந்து 350 மாணவன் வந்திருக்கணும். 5 ஆண்டுக்கு 1500 மாணவன் எங்க போனாங்க? இதையெல்லாம் செய்யல. இப்ப மட்டும் எனக்கு கூட்டணிக்கு நான் இருந்தா பரவாயில்ல நினைக்கிறீங்க. நல்லபடியா இருக்கணும். நீங்க வயதில் முதிர்ந்த தலைவர், மிக முக்கிய அதிமுக்கிய தலைவர், அதில் மாற்று கருத்தல்ல. நிச்சயமாக கூட்டணி அமைச்சு இனிமேலாவது திமுக ஒரு கூட்டணி அமைக்க நினைக்கிறீங்க. சீட்டு கம்மியா வந்தா கூட பரவாயில்ல, பேரமோ அது என்னமோ அது கம்மியா வந்தா கூட பரவாயில்ல. உங்கள் மக்களுக்கு எதுவாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு, நான் திமுக ஆதரவா பேசணும்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு திமுக ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் இருக்காங்க. ஆகையால் அவர்கள் ஆட்சிக்கு வருவது ஓரளவிற்கு உறுதியாகிவிட்டது போல தெரிகிறது. ஆகையால் நீங்கள் அந்த கூட்டணியில் இணைந்து குறைவான சீட்டு கொடுத்தா கூட வாங்கிட்டு அந்த மக்களுக்கு இனிமேலாவது உங்களது சமூகத்திற்கு நல்லது செஞ்சீங்கன்னா வருங்காலத்தில் மதிக்கப்படுவீர்கள். அதற்கான உரிய அங்கீகாரம் பாமக கட்சிக்கு கிடைக்குமா அப்படிங்கறதா கேள்வி. உரிய அங்கீகாரம்னா நீங்க எப்படி சீட்டு ஷேரிங் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களும் அதுல ஒரு பொறுப்பேற்று ஒரு அங்கீகாரத்துல நிக்க முடியுமா? கண்டிப்பா. அவங்க தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. கூட்டணி மந்திரி சபை வருவதற்கான சான்சஸ் இப்போதைக்கு கிடையாது. ஒருவேளை மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா கூட்டணி மந்திரி சபை வரதுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் உண்டு. இப்போதைக்கு அவங்க கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு ஏதோ ராஜ்யசபா சீட்டு வேணா 1-2 கொடுப்பாங்களே தவிர, அது ஒரு சீட்டு கொடுப்பாங்களே தவிர, அதை கடந்து கூட்டணி மந்திரி சபைகளாக தற்போதைக்கு இடம் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா. ஏன்னா இவங்க கட்சி ஆல்ரெடி 2ஆ பிரிஞ்சிருக்கு. நமது ரிப்போர்ட்லாம் முன்கூட்டியே சொன்னது போல முதல்ல இவங்க குடும்பமே பிரிஞ்சு கிடக்கு. இவங்க குடும்பத்தை பார்க்கணும், அப்புறம் தான் கட்சியை பார்க்கணும். நல்ல சாதுரியமான பதிலையா. அதே போல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் சிறிய கட்சிகளுக்கு சாதனையா இல்ல சோதனையா அமையும்? கண்டிப்பா சிறிய கட்சிகளுக்கு சாதனையா அமையணும்னா இந்த சிறிய கட்சிகள் தான் இன்றிலிருந்தாவது குறைந்தபட்ச மக்கள் பணிகளை தொடங்குங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சாதனையாக அமையும். ஒரே ஒரு சீட் கூட ஒரு ஆட்சிக்கு தேவைங்கிற நிலைமை ஏற்படலாம் கூட்டணி மாறினால், காட்சிகள் மாறினால். தற்போதல்ல. ஒருவேளை கூட்டணி மாறி காட்சிகள் எல்லாம் வேறு விதமாக மாறிவிட்டன எனில் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கரா இருப்பீங்க, ராஜாவா இருப்பீங்க. எவ்வாறு ஒரு மூப்பனார் ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்தாரோ அதுபோல நீங்களும் ஒரு ராஜாவாக மாறி நிற்பீர்கள். ஆகையால் நீங்கள் இன்றிலிருந்து பொதுமக்களுடைய பணிகளை நிச்சயம் செய்யலாம். சுய சம்பாத்திய காசிலிருந்து செய்யலாம். எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரை செய்யலாம், தப்பு இல்லை. அரசாங்கத்தினுடைய திட்டத்தை தான் எலெக்ஷனுக்கு முதல் நாள் வரை செய்யக்கூடாது. அதை நீங்கள் லஞ்சமா கொடுக்காதீங்க, ஒரு திட்டமா கொடுங்க மக்களுக்கு. ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு எம்எல்ஏ தொகுதி இருக்குன்னா, ஒரு 100 கிராமம் இருக்குன்னா ஒரு 2 கிராமத்தை தேர்ந்தெடுக்க போதும். கண்டிப்பா உங்களால முடியும். தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறிடும். சிறிய கட்சிகள் தனித்து நின்றால் வெற்றியை தழுவுமாயா? கண்டிப்பா தனித்து நின்னா வெற்றிலாம் தழுவ முடியாது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையை தழுவ முடியாது. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி இவங்க ஏதாவது ஒரு கிராமங்களை, ஒரு 100 கிராமங்கள் 10 கிராமங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமங்கள் நல்லது செஞ்சாங்கன்னு வைங்க, கண்டிப்பா வெற்றியை தழுவுவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இப்படிதான் தினகரனும் சுயாட்சியா வந்தாப்புல. ஸோ எதுவாவது ஒன்று செய்யணும் அந்த மக்களுக்கு. செஞ்சாங்கன்னா இவங்க ஒரு வேளை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறிய கட்சிகளுக்கு கண்டிப்பாக சொல்றேன், உரிய அங்கீகாரங்கள் இந்த எலெக்ஷன்ல தருவாங்க. அதை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு நல்லது செய்யுங்க. நல்லது ஒரு பதில். அதே போல் திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களோட வெற்றியை இழக்க நேரிடுமா? பிளவு என்பது நீங்கள் கூறுவது காங்கிரஸ் நான் எடுத்துக்கொள்கிறேன். அதுதான் ஒரு மிகப்பெரிய கட்சியாக தற்போது இருக்குது. சரி, மற்ற கட்சியாக கூட இருக்கட்டும். பிளவு என்பது ஏற்படுவதற்கு தற்போது வரை சாத்தியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒருவேளை பிளவு ஏற்பட்டாலும் அந்த பிளவிற்கு தகுந்த ஒரு பதிலை அந்த திமுக கட்சி நிச்சயம் ஏற்படுத்திக்கும். இது போலதான் ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு ஐயா கலைஞர் ஐயா அவங்க சொன்னாங்க, கருணாநிதி மறைந்த தலைவர் சொன்னாங்க, தயவு கூர்ந்து அந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தூக்கிட்டு வந்துருங்கப்பா, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. இதை கட்சிக்காரங்க செய்யாமட்டதுனால அன்னைக்கு தோல்வி தழுவினாங்க. அன்னைக்கு அம்மா கிட்ட அவர் போயிட்டார். அவங்க சாதித்தியமா காய் நடத்திட்டாங்க, ரெட்டலை. ஸோ ஜெயலலிதா சாதித்தியமா காய் நடத்துறதுனால இரட்டை இலை மிகப்பெரிய வின்னிங்கில் வந்துச்சு. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா மாண்புமிகு நமது கேப்டன் ஐயா அவங்க, விஜயகாந்த் ஐயா அவங்க வந்தாங்க. அதுபோல சாதுர்த்தியமா காய் நடத்துறதுல திமுக மிகப்பெரிய கில்லாடி. அதுலேயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மிகப்பெரிய சாதுர்த்தியமான தலைவர்கள். ஏன்னா இவருக்கு அரசியல் அனுபவம் ரொம்ப கூட இருக்கு.
கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளவு ஏற்பட்டாலும் அந்த பிளவை சரி பண்ணிக்குவாங்க. அப்போ உங்க வெற்றியை தக்க வச்சுக்குவாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்றீங்களா? இதுவரை நான் வந்து கூட்டணி காட்சிகள் மாறாமல் இதே போல இருந்தால் ஆட்சியை தக்க வைப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய காங்கிரஸ் போயிட்டாங்கன்னா கூட ஆட்சியை தக்க வச்சிருவாங்க. நல்ல சாதுர்த்தியமா சொல்றீங்க. ஆனா டைரக்டா எதையுமே வந்து சொல்லாம நழுவி வந்துடுறீங்க ஐயா. இது போல பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகளுடன் உங்களை திரும்ப வந்து சந்திக்கும் வரை இது துணிவான கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி. நான் உங்கள் நெறியாளர் ஹேமலதா. அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கு இணைந்திருங்கள். இது துணிந்தனல் சேனல். நன்றி ஐயா. நன்றிம்மா. துணிந்தனல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.